அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயர் போட்டு துவங்குகின்றேன். எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தான் அந்த அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் வற்கொடையாய் அல்லாஹ்வின் அந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் இமாம்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊசிக்கும் நஃப்ஸி யா அபன பெத்தகுவல்லாஹ். முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு எச்சத்தை கொண்டு இஸ்லாமிய வாழ்வை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடப்பெரும் கருணையினால் அந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அங்கே பொறுமையாக இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் அளித்தது அல்லாஹுக்கு எல்லா போதும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டால், இறை நம்பிக்கை கொண்டு விட்டால், அவனுக்கு முதலாவதாக கடமையாவது தொழுகை. இஸ்லாத்தின் அடிப்படையான 5 கடமைகளை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, புனியல் இஸ்லாம் வலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாம ஸலாத்தி வ ஈதா ஸகாத்தி வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமதான். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனர் என்று சான்று பகர்வதும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார் என்று சான்று பகர்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத்தை கொடுப்பதும், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும், ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதும் ஆகிய 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த 5 பில்லர்ஸ், இந்த 5 பில்லர்ல ஒரு பில்லர் வீக்கானா கூட கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான கட்டடம். அந்த கட்டடத்திலே அடிப்படையான 5 தூண்களிலே மிக முக்கியமான தூண் தொழுகை. எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கோம். தொழுக வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தொழாதவங்க கூட அவங்க தொழுகணும், தொழுகை இருந்துப்போம். தொழுகையை யாரும் மறுப்பது கிடையாது. 5 வேளையும் தினமும் தொழ வேண்டும் என்று மக்கள் நம்பி இருந்தாலும் கூட ஒரு 10% முஸ்லீம்களாவது 5 வேளை தொழுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை எல்லா முஸ்லீம்களும் தொழ ஆரம்பிச்சுட்டா இருக்கிற பள்ளிவாசலாம் பத்தாது. இன்றைக்கு பள்ளிவாசல் எல்லாம் ஜும்மாவுக்காகத்தான் கட்டப்படுது. 5 வேளை தொழுகை பள்ளிகளா 2 சபை போதும். இவ்வளவு பெரிய பள்ளி தேவையில்லை, பெரிய பெரிய பள்ளிகள் தேவையில்லை, கோடிக்கணக்கிலாம் செலவழிக்க தேவையில்லை இல்லையா? அப்படித்தான். அதுவும் சில ஊர்கள் இல்லைங்க பெருநாளைக்கு பெரிய கூட்டம் வருது, அதுக்காக 2 மாடி 3 மாடி 4 மாடி. சிலர் வார தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள், சிலர் ரமலான் மாத தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள், சிலர் பெருநாளுக்கு மட்டும் தான் தொழுகிறாங்க. பெருநாள் தொழுகிறாங்க இல்லையோ 27 கிழமை தொழுகிறாங்க. ரமலான் பார்க்க போறோம் இல்லையா? பள்ளிவாசல நிரம்பி ஒழியும். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக நான் அவர்களை எல்லாம் குறை சொல்லவில்லை. அந்த மாதத்திலேயாவது ஈமானிய வெளிச்சோடு உள்ளத்தில் இருக்கிறதே, அதுக்காக அல்லாஹ் கொண்டு செலுத்த வேண்டும். அந்த மாசத்திலேயே பள்ளிவாசல் பக்கம் வரலைன்னா இல்லையா, அந்த சமுதாயத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. குறைந்தபட்சம் ரமலான் மாதத்திலாவது அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல் நிரம்பி ஒழிக்கின்றன, எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள். கணியத்துக்குரிய இதுல காரணம் என்ன? நமக்கு எல்லாம் தெரியும். இது அடிப்படையான கடமைகளில் ஒன்று. ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாததுக்குமான அடிப்படையான வேறுபாடு தொழுகைதான் என்று நபிகள் பெருமானார் சொன்னாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாபிக்குகள், நயவஞ்சகர்கள் கூட முதல் சம்பளம் இருப்பாங்க. தொழுகையை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தொழலைன்னா முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. என்ற அளவுக்கான ஒரு இந்த சமுதாயத்தின் மீதான ஒரு பயம் யாருக்கு இருந்தது? முனாபிக்குகளுக்கு இருந்தது. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னான், முனாபிக்குடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது அவங்க தொழுவாங்க, பட் காமு குசாலா, சோம்பலோடு தான் செய்வாங்க, தொழுகையின் பக்கம் இருப்பார்கள். பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். கண்ணியத்துக்குரிய சொல்லே, நாம் இஸ்லாத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கோம். ஈமானை பற்றி, இஸ்லாமை பற்றி, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இன்னும் பிற கடமைகள், ஹலால், ஹராம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு ஆளும் அளவுக்கு தெரியாத கூட பேசிக்கான விஷயங்கள் உம்மத்திற்கு தெரியும். ஆனால்
ஏன் அதை சரியாக பின்பற்றவில்லை என்றால் அதுக்கான மக்சது தெரியாது. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறார். நம்மளா தொழுகிறதுனால அல்லாஹ் நடத்திட போதா? அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன். அல்லாஹ் சமது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களும் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா மாறிட்டா கூட அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கஜானாவோட ஒரு அணு அளவு கூட கூடியது. இந்த 800 கோடி பேர் தொழலையான்னு கூட வச்சுக்கோங்க. அதனால அல்லாஹ்வுடைய இதுல அந்தஸ்துல, அல்லாஹ்வுடைய ஆட்சியில, அல்லாஹ்வுடைய வல்லமையில எந்த இழப்பும் ஏற்பட்டு விடாது. மாறாக நாம் தான் தேவையுடையவர். நாம் தான் தேவையுடையவர். ஆக இந்த தொழுகை எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது? தொழுகையோட மக்சத் என்ன? அதுதான் இன்னைக்கு ஜும்மால பார்க்க போறேன். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய சூரத்துல் அன்கபூத்துடைய 45வது வசனத்தின் ஒரு பகுதி, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். சின்னமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய செயல்களை தடுக்கிறது. தொழுகிறவன் ஆபாசத்தை பேச மாட்டான், ஆபாசத்தை கேட்க மாட்டான், பொய் பேச மாட்டான், ஏமாத்த மாட்டான், பொறாம கொள்ள மாட்டான், மோசடி செய்ய மாட்டான். நீ பாக்குறமா? நீ என்ன பாய் இன்ஷா அல்லா கூட நம்ம சொல்றது முஸ்லீம் அல்லாஹ் பாய் இன்ஷா அல்லா சொல்லாதீங்க. ஒரு கேலி பொருளாக மாற்றி விட்டாரு. காரணம் என்ன? அவங்க இல்ல, நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு சாக்கு சொல்வதற்கான ஒரு பொருளாக நான் மாற்றி விட்டோம். நவுதுபில்லா. எப்படிப்பட்ட ஒரு சான்றை இந்த மக்களுக்கு முத்திரை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லீம் என்றால் இந்த பண்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். அந்த பண்பை கொண்டு வருவதுதான் தொழுகை. அந்த பண்பை கொண்டு வருவதுதான் தொழுகை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைப். அவர்கள் மறைவான விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்வை நம்ம பார்த்ததில்லை, மலக்குகளை பார்த்ததில்லை, சொர்க்க நரகத்தை பார்த்ததில்லை, விதியை பார்த்ததில்லை. ஆனால் இவற்றின் மீதெல்லாம் நம்பிக்கை கொள்வார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படுவார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஜகாத்தை வழங்குவார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ்வுக்கு எதிரே கொடுத்தானோ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். கண்ணியத்துக்குரியோட ஆக இந்த தொழுகையிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. சும்மா ஒரு சடங்கு இல்லை, சம்பிரதாயம் இல்லை. மற்ற ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ போய் சில பூஜை புனஸ்காரங்களை செய்வதை போல பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய இது ஒரு பூஜை அல்ல, இது ஒரு சடங்கு அல்ல. மாறாக வழிபாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். தொழுகை இறை நம்பிக்கையுடைய மிஅராஜ் பயணம். அந்த எல்லா கடமைகளோட தொழுகைக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. எல்லா கடமைகளையும் அல்லாஹ் தஆலா அந்த பூமியிலே தன்னுடைய வஹீயின் மூலமா என்ன செஞ்சான்? இறக்கி வச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தொழுகையை கடமையாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரை, தன்னுடைய ஹபீபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கத்துக்கு அழைச்சிட்டான். 7 வானங்களை தாண்டி அந்த மிஹ்ராஜுடைய இரவிலே அவன் அழைத்து சென்று நேரடியா சொன்னான். டைரக்ட் கமாண்ட்மெண்ட். அப்ப எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு பாருங்க. முதல்ல எத்தனை தொழுகை கடமையாச்சு? எத்தனை நேரம்? 50 வக்து இல்லையா? அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இதை குறைச்சி வச்சு 5 வக்து ஆயிடுச்சு. 5 வக்து சொல்ல முடியல. 50 வக்தா இருந்தா என்ன ஆயிடும்? அல்லாஹ் நம்மை காப்பாடு. நம்ம அருள் அருள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஒரு மனிதன் ஒரு இறை நம்பிக்கையான ஒரு நன்மையை செஞ்சா 1க்கு 10 மடங்கா அல்லாஹ் கொடுப்பான். நீ 5 வக்து தொழுதா 50 வக்து தொழுதா நன்மை அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆன்ல ஒரு ஆயத்து, ஒரு வசனத்தை, ஒரு எழுத்தை ஓதுறீங்கன்னா அந்த எழுத்துக்கு பதிலாக 10 மடங்கு நன்மை கொடுப்பான். 1:10. 1:1 ஆஃபர் இல்லை. 1 வாங்கினாலும் 1 இலவசம் இல்லை. 1 செஞ்சா 10 மடங்குங்கிறான். கண்ணியத்துக்குரியோட தொழுகை நம்மிடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எப்பொழுது தொழுகையுடைய மக்சதை, நோக்கத்தை நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் தொழுகையை நிலைநாட்டுவோம். தொழுவது என்பது வேறு, தொழுகையை நிலைநாட்டுவது என்பது வேறு. அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்லல, அக்கைமிஸ்ஸலாங்கிறான். தொழுகை நிலைநிறுத்துகிறவன் என்ன? நீங்கள் ஒரு இமாம் ஜமாத் நீங்கள் செய்யணும், நீங்கள் தொழ வேண்டும். ஒரு தலைமையின் கீழே தொழ வேண்டும்.
அதுல என்னென்ன விதமான பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்படுகிறது பாருங்க. முதல்ல நான் ஒரு அடிமை, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு நேரம் இல்ல, தினமும் 5 வேளை தருவணும். சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழ வேண்டும், சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்தவுடன் தொழ வேண்டும், மாலை வேளையிலே சூரியன் சாய்ந்தவுடன் தொழ வேண்டும், சூரியன் மறைந்தவுடன் மகரிபை தொழ வேண்டும், இரவு தொடங்கும் வேலை இஷா தொழணும். எந்த நேரத்தில் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. இறைவனுக்காக நீங்கள் விழாப்புறங்களை உயர்த்தி எழ வேண்டும். அடிமை என்ற உணர்வு. குல்லி இபாதி அல்லதீன ஆமனு யுகீமுஸ் ஸலாத்த வ யுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைகுன் ஃபீஹி வலா ஹிலால். நபியே, இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களத்திலே எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் நட்பு பலனை தராத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக தொழுகையை நிலைநாட்டும்படியும் மேலும் நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவிடும்படி கூறுகிறார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய எஜமானன், நான் நம்முடைய அடிமை என்ற உணர்வை ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு நேரமும் சஜிதாவில் இருக்கும்போது ஞாபகத்தில் இருக்கும். அதனால அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாக செஞ்சிருக்காங்க. உங்களுடைய தலை அல்லாஹ்வை தவிர யாருக்கு முன்னால் பணியக்கூடாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கு முன்னாடி சஜிதா செய்யக்கூடாது. காரணம் என்ன? இறைவன் நான் என்னுடைய எஜமானன், நான் என்னுடைய அடிமை என்ற உணர்வு மீண்டும் 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 ஞாபகத்தில் வரும். பிசினஸ் பிஸியா இருக்கா, அதை விட்டுட்டு வா, அப்படியா சொல்லுவாங்க. தொழுது போ. ஜும்மா தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்ட வைதான் ஊதிய இஸ்லாத்து மெய்யோமல் ஜும்மா இல்லாதிக்கிறீர்களா? ஜும்மா தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அடுத்து சொல்றான், ஃபைதா புதிய ஸலாத்து, நீங்கள் தொழுகை நிறைவேற்றிட்டீங்களா, பந்த ஷுரூப் எல்லாரும் முத்தவல்பதில்லை, இந்த பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை நீங்க தேடுங்க. 24 மணி நேரம் பள்ளிவாசல உட்கார்ந்திருக்கிற அவசியம் கிடையாது. அதை அல்லாஹ் விரும்பல. தொழுகிற நேரத்தை தொழு, மிச்சத்தை போய் என்ன செய்ய, உன் வியாபாரத்தை பாரு, தொழிலை பாரு, உன் குடும்பத்தை கவனிக்கிற வேலையை பாரு. ஆனால் அப்பொழுதும் அல்லாஹ் விஷயம் நீ கூர்ந்துக்கணும். அது அல்லாஹ்வுடைய பதில் எடுத்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அர்ப்பணை எடுத்து சொல்கிறான். இரண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம், நாம் நம்முடைய கடமையை அறியுது. இது ஒரு கடமை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மவ்கூத்தா, திண்ணமாக தொழுகை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கு. சிலர் இருக்கிறாங்க, இப்பெல்லாம் நிறைய மாற்றம் இருக்கு. இல்லைங்க, கடையில வியாபாரம், வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். ஆனா தொழில் சாப்பாட்டை மட்டும் கரெக்டா இருக்கும். ஒண்ணு வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லுவோம், இல்ல இன்னைக்கு தான் இருக்க டன்சோலா இருக்குல்ல இல்லையா, டன்சோல யாரு வீட்டுக்கு போக டைம் இல்லையா, சரிம்மா டம்சோலான்னு சொல்லிட்டுமா முடிஞ்சு வச்சு. எளிமையாகி விட்டது. அதை நம்ம யாரும் தள்ளி போறது இல்லை. மாத்திரை எடுக்கணும், கரெக்டா அந்த மாத்திரை எடுக்கணும். டாக்டர் சொல்லுவாரு, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மாத்திரை எடுக்கணும், குறிச்சு வச்சுக்கிறோம் கரெக்டா. இல்லைன்னா ஃபோன் பண்ணுமா, இல்லைன்னா மொபைல்ல என்ன செய்கிறோம், அலாரம் வச்சுக்கிறோம், சொல்லுமா இல்லையா. யாராவது அப்பாயின்மெண்ட்னா அதை கரெக்டா நேரத்துல போறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்கிறார். அதுக்கு நம்ம எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறோம், லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கடைசி தொழுகைக்காக வாங்க சொல்லப்பட்டு பள்ளிவாசல் வரணும். குறைஞ்சபட்சம் நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா தக்பீர் தஹ்ரீமாவோட இமாம் முதல் தக்பீர் சொல்லும் பொழுது சேரவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. 4 ரக்காயத்தை முடிஞ்சு பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்டெப் எடுத்து பின்னாடி சொல்லிட்டு இருப்போம். நீங்க டெய்லி வாட்ச் பண்ணுங்க, அந்த பின்னாடி வரவங்க எப்பொழுதுமே பின்னாடி தான் வருவோம். அது பழக்கமே ஆயிடுச்சு அவங்களுக்கு. நம்ம தான் ஜமாத்தோட தொழுகிறோம், ஆனால் கண்ணியமிக்கவர்களே, தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுவருக்கும் பின்னால் வந்து தொழுவருக்கும் ஜமாத்து கிடைச்சிச்சு. லிட்டரலி பலகமா தொழுவிட்டாங்க. அவங்க ஜமாத்து கிடைச்சிச்சு. ஆனா 2 பேரும் சமமாக மாட்டார். சாபிக்கூன சாபிக்கூன், முந்திக் கொண்டவர்கள் முந்திக் கொண்டவர்கள் அல்லாதவர்கள். ஆக நாம் ஆனா ட்ரெயினுக்கு போகும்போது என்ன செய்வோம், 1/2 hour முன்னாடி, பிளைட்டுக்கு போகும்போது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடும். உங்களுக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது, ஹையால ஸலா ஹையாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். காதிலே ஒலிக்கிறது. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த துனியாவோட வெற்றி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். துனியாவோட வெற்றி வேணும், அதுக்காக துனியா திறந்து விடணும்னு சொன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நலனை வழங்குவாயாக, நாளை மறுமையிலும் எங்களுக்கு நன்மைகளை வழங்குவாயாக. எங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றுவாய். இந்த உலகத்துக்கு கேட்க சொன்னாங்க. உலகத்தை திறந்து விட்டு நீங்கள் இறைவனே இறைவனே என்று அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு சொல்லவில்லை.
உலகத்திலே வாழுங்கள், இறைவனுக்கு நன்றி உணர்வுகளாக வாழுங்கள். அதனால சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர், இறைவனை புகழ்வதற்கல்லவா அதுதான் நன்றி செலுத்துவதிலே மிக தலையாயது என்பதாக ஆன்மீக பெறுவார். பது குருவுடைய அதுக்குருக்கு மஷ்குருடைய விழா தக்புரூன். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்கள் மாறு செய்து விடாது, அந்த மாறு செய்து விடாது என்பதாக அல்லாஹ் சொல்றார். மூன்றாவதாக அல்லாஹுக்கு இத்தாஅத் செய்வதற்கான, கீழ்ப்படிவதற்கான ஒரு பயிற்சி. எந்த வேலை இருந்தாலும், என்ன நேரம் இருந்தாலும், நான் இறைவனுடைய கட்டளை இதோ இறைவனிடத்திலிருந்து அழைப்பு வந்து விட்டது, இறைவனுடைய இல்லத்திலிருந்து அழைப்பு வந்து விட்டது, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிய கடமை என்ற உணர்வு. எல்லா இபாதத்துக்கும் எல்லா கடமைக்கும் வந்து விதிவிலக்கு இருக்குங்க. நோன்பு பயணத்தில் இருக்கிறவங்க, நோன்பாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாதவிடாய் காலத்துல பெண்கள் சொல்ல தேவையில்லை, இல்ல ரிலாக்ஸ். வசதி இருந்தா தான் ஹஜ்ஜுக்கு போகணும், அதுக்கு ரிலாக்ஸ் இருக்கு. வசதி இருக்கணும், உடல் நலமா இருக்கணும். வசதி இருந்தா தான் ஜகாத்து கொடுக்கணும் இல்லையா? ஒருவேளை உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா சில ஹராமான பொருளை கூட, அந்த உயிர் பிள்ளை கூட ஹராம சாப்பிடறதுக்கான அனுமதி கூட இருக்கு. ஆனால் தொழுகை விடுவதற்கு அனுமதி. போர்க்களத்திலே நீங்க எதிரிகளை முன்னாலும் கூட அப்போ கூட சலாத்துல் ஹௌஃப் நீங்க தொழ வேண்டும், அச்ச நேர தொழுகை நீங்க தொழ வேண்டும். பயணத்தில் இருந்தீங்கன்னா சுருச்சி கொடுத்துடலாம். உங்களால் இது நின்று தொட முடியவில்லையா, உட்கார்ந்து தொடரலாம். உட்கார முடியலையா, படுத்துட்டாவது தொடரணும். உங்கள் கை கால்களை அசைக்க முடியவில்லையா, சைகையிலாவது தொட வேண்டும். ஆனால் தொழாம இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. பைத்தியத்துக்கு தொழுக கடமை இல்லை. சுய புத்தியுள்ள எல்லோருக்கும் தொழுகை கடமை. ஆனா இந்த கடமையிலே நாம் எந்த அளவிற்கு கண்டிப்போடு நாம் இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். புண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது இதெல்லாம் நான் ஒரு பயிற்சி கொடுக்க முடியும். கீழ்ப்படிதான் ஒரு ராணுவ பயிற்சி, மிலிட்டரி கமாண்ட்மெண்ட் மாதிரி. ஒரு சிலர் கேட்டாங்க, ஒரு 10,000 பேர் இருக்காங்க, எப்படி நீங்க வரிசைப்படுத்துவீங்க முடியுமா? ஆனால் இஸ்லாம் கதுகாமத்தி சலாத் சொல்லிட்டா எல்லாம் அணியணியா சப்பு சப்பான்றோம். எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இருக்கட்டும், காமத் சொல்லப்பட்டு விட்டால் எப்படி இருப்பாங்க சார் முஸ்லிம்கள்? இது எவ்வளவு பெரிய அணிய ராணுவத்தில் கூட பயிற்சி இல்லைங்க. எந்த மெட்ரியில இந்த மாதிரி பயிற்சி கிடையாது. அல்லாஹ் கொடுக்குறான். ஆனா நம்மகிட்ட எப்படிப்பட்ட ஒழுக்கம் வந்திருக்கு? நம்மகிட்ட என்ன ஒழுக்கம் வர்றது? பள்ளிவாசலுக்கு முன்னாடி கிடையாது, செருப்பை பார்க்கலாம். செருப்பு ஸ்டாண்டுக்கு ஆதியா கிடக்கும். நம்ம எல்லாம் செய்து அந்த அதாவது நம்ம ஒழிச்சுட்டு அந்த அசிங்கமான எங்கெல்லாம் நடந்து வந்த செருப்பை மிதிச்சு தான் வரணும். அந்த ஒழுக்கத்தை கூட கற்றுக்கொள்ளவில்லை. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற. ஒழுங்கு, ஒரு கீழ்ப்படிதல், ராணுவத்திற்கான ஒரு கட்டளை, ஒரு தலைமைக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படியணும். அவர் ருக்கு செய்யாம சுஜூதுக்கு போனா கூட தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. குர்ஆனை தப்பா ஓதுனா கூட என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், தப்ப திருத்தணும். அவர் தப்பா செஞ்ச கூட அவர் தான் என்ன செய்யணும்? நீங்க பின்பற்றணும். நீங்க எந்த தப்பு செய்யல, ஆனா குர்ஆன்ல ஏதோ கடைசியா வந்து சஜ்தா சஹூ செய்யறாரு, நீங்க சஜ்தா செய்யணும். ஒரு தலைமைக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு ராணுவ கட்டுக்கோப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையின் மூலமாக. ஆனா துரதிர்ஷ்டவசமாக இந்த சமுதாயம் தான் தலைமை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அவிழ்த்து விட்ட நெல்லிக்காணி மூட்டைகளை போல நாம் சிதறண்டு கிடைக்கிறோம். ஈஸியா பத்தவா கொடுத்துருவோம். நம்ம காப்பீர் முஷ்ரிக் தலாலத் ஏதோ அல்லாஹ்வின் மூலம் வர வாங்கிட்டு வந்த மாதிரி. அல்லாஹ் அவங்க சில சொல்றாங்க, இவங்களாம் நரகத்துக்கு போவாங்க, இவங்கெல்லாம் தலாலத்தில் இருக்கிறாங்க, நாங்க மட்டும்தான் முஸ்லீம்கள். அவர் அமைப்பா இருக்கட்டும், தனிப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், இந்த அனுமதியை கொடுத்தது உங்களுக்கு யார்? உங்களை நீங்களே தூய்மையாக என்பதாக நீங்கள் வாதிட்டுக் கொள்ளாதீர்கள். தொழுகை அதற்கான பயிற்சியை தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகையில அஸ்ர் நினைக்கிறேன், அஸ்ருல் லுஹர் 3 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்களுக்கு என்ன நபி இல்லையா, முடிச்ச உடனே கேட்டாங்க, யார சொல்லலாம் என்ன 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 அப்படியே சஹாபாக்கள் பார்க்குற என்னாச்சு, அல்லாஹ் ஏதாவது தொழுகையில குறைவு ஏற்படுத்திட்டானா எப்படி கேட்குறாங்க. இல்லையே, இல்லை நீங்க 3 ரக்காயத்து அப்படியா இருந்துச்சு, ஒரு ரக்காயத்து வந்தாங்க, சஜா சவ செஞ்சாங்க. மனைவிக்கும் அந்த மறதியை சுட்டி காட்டி இருக்கிறது. அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? மனிதன் என்றால் சில தவறுகள் இருக்கலாம், அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அது மாமுமுக்கு, பின்பற்றவர்களுக்கு இருக்கிறது. ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும், தலைமையை பின்பற்றுவது எப்படி இருக்க வேண்டும் பயிற்சி அன்றாடம் நாம் சர்வசாதாரணம் செய்யறோம்.
நம்ம தொழுகையில பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனா சமுதாயத்துல யாராவது தலைவர்கிட்ட போய் சொன்னா என்ன, நீ யாரா எனக்கு சொல்றது இல்லையா, நான் அப்பாக்க பிறந்தவன், நீ என்ன ஆலிமா? எவ்வளவு பெரிய அந்த சுயநலம், பெருமை, ஆணவம் தொழுகையிலே இவையெல்லாம் காலிலே போட்டு நசுக்கப்படுகிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, தொழுகை கஷ்டம்தான். யாருக்கு? பொறுமை பட்டு தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள். சின்னமாக தொழுகை ஒரு பாரமான செயல்தான், இரையச்சம் உள்ளவர்களை தவிர. யார்கிட்ட தக்குவா இருக்கோ அவங்க தொழுகையின் பக்கம் ஓடி வருவாங்க. யார்கிட்ட தக்குவா இல்லையோ அது தக்குவாக்கான ஒரு அளவு. தொழுகை கஷ்டமா தெரியும், தொழணுமா அன்ற ஒரு மலைப்புத்தம் விடுங்க நேர்த்திக்கொடு. இன்னொன்று தொழுகை தான் நான் சொல்றது போல இறை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற உணர்வு ஏற்பது. சரிங்க, நம்ம ஃபஜர்ல மகரிபு இஷால என்ன செய்வோம், சத்தம் ஓதுவாங்க. அதே சமயத்திலே நாம் மனதுக்குள்ளே சில தக்பீர்கள், அதாவது சில தஸ்பீகள் இருக்குது. இது தக்பீர் கட்டோன்னு சனா ஓதணும், அது இன்னி மஜவத்து ஓதணும், ருக்கூட சுபான ரபியில் அடி ஓதணும், இது சுஜூதுல சுபான ரபியில் வரணும், சமையல்லாரும் வந்து குறைஞ்சபட்சம் சொல்லணும், அத்தையாத்து ஓதணும், செலவாத்து ஓதணும். இதெல்லாம் யாரும் சொல்லாம இருக்கிறோமா? சொல்லலைன்னா தொழுகை கூட நமக்கு தெரியும். ஏன்னா யாரும் என்னை கேட்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான். என்னன்னா அவசரம், நானும் 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தை 3 ரக்காயத்தை தூசி தொட மாட்டோம், 4 ரக்காயத்தை தொழுவோம், கொஞ்சம் வேகமான தொழுவோம். தொழுகையில அல்லாஹ் சொன்னான், முஹ்மின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். குஷூ இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போல தொழுவாங்க, அதான் இஹ்சான் சொல்றோம், உயர்ந்த தன்மை. அப்படி முடியாவிட்டால் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறார் உணர்வோடு நீங்கள் தொழுங்க. இன்னைக்கு எல்லாம் அதை நம்புறதுக்கு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் கேமராக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம மொபைலுக்கு வந்துடுது எங்க டிராபிக் வயலேஷன் பண்ணேன் இல்லையா. நான் மறந்து விட்டாலும் 1 வருஷம் கழிச்சா செய்யும். நீங்க லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டான சிக்னல்ல இத்தனை மணிக்கு 11:45 நீ ரெல்ல என்ன கிராஸ் பண்ணிட்ட சொல்லும். மனிதனால் முடியும் என்றால் அல்லாஹ்வால் முடியாதா? இந்த மனிதனை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வால் முடியாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இறை சட்டங்களை அறியக்கூடிய வாய்ப்பு தான் தொழுகையில கிடையாது. அந்த துரதிருஷ்டவசமாக நமக்கு குர்ஆனோட மீனிங் தெரியல. அதனால குர்ஆனை ஓதப்படக்கூடிய வசனங்களின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியல, அந்த இறை சட்டங்களை அறிய முடியும். குறைஞ்சபட்சம் நாம் எதை வளமையாக ஓதுகிறோமோ அந்த சின்ன சின்ன சூறாக்களுடைய பொருளையாவது மனப்பாடம் கொஞ்சம் யோசிச்சு நெஞ்சில கைது யார் கைது போவேனா. எத்தனை பேருக்கு அல் ஃபாத்தியாவோட மீனிங் தெரியும்? அல் ஃபாத்தியா இல்லைன்னு தொழுகை இல்லைங்க. சூரத்துல் ஃபாத்தியாவும் தொழுகை இல்லை. குறைஞ்சபட்சம் 17 முறை சூரத்துல் ஃபாத்தியாவின் ஓதும். பர்ல மட்டும் தொழுதா இல்லையா? பர்ல மட்டும் தொழுதா குறைஞ்சபட்சம் 17 முறை நீங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதும். சூரத்துல் ஃபாத்தியா மீனிங்கை படிச்சுட்டு அந்த ஓர்மையோடு நீங்க தொழுது பாருங்களேன், அந்த தொழுகையின் சுவையே அலாதியானது. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்லுவா, அதாவது சூரத்துல் ஃபாத்தியா ஓத ஓத அல்லாஹ் பதில் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதுக்கு பதில் சொல்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம் பதில் சொல்றான். மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவுகிறோம். 17 முறை குறைஞ்சபட்சம் அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுக்கிறோம். இறைவா நாங்கள் உன்னுக்கே நாங்கள் கீழ்ப்படுகிறோம், உன்னிடத்திலே என்ன செய்கிறோம், உதவி தேடுகிறோம். அப்படி கீழ்படுகிறோமா? இப்ப இது பொய்யான வாக்குறுதி இல்லையா? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயா துஆ செய்கிறோம். அது எப்படிப்பட்ட வழி? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவளுக்கு நேர்வழி விழுந்தாயோ அப்படிப்பட்ட நபிமார்கள், சுஹதாக்கள், சான்றோட வழி. கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், நீ எவ்வளவு மீது கோபம் உண்டானதோ, எவ்வளவு வழிகாட்டில் ஆழ்ந்து விட்டார்களோ அந்த வழியை விட்டு எங்களை காப்பாற்றுவாயா. இந்த சூரத்துல் ஃபாத்தியாவோட மீனிங்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மன உருவை. சுப்ஹான ரப்பியல் அலா, மகத்துவமிக்க அந்த இறைவன் தூய்மையானவன். சமயல்லாஹ் அலிஹி ரப்பனா லக்கல் ஹம்து, இறைவா அவன் தான் எல்லா விதமான புகழுக்கு உரியவன். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யும், குறைஞ்சபட்சம் நாம் ஓதக்கூடிய சிறிய சிறிய சூறாக்கள், இந்த தஸ்பீஹ்களை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பொருளை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டோம்னா தொழுகையில நமக்கு மன ஓர்வம் வரும். நிறைய பேர் ஆமாங்க தொழுகையில உட்கார்ந்தா கல்லா போட்டோமா இல்லையா,
தொழுதான் எனக்கு நல்ல யோசனை வந்துருச்சு. இது ஒரு ஜோவியலாக சொல்லக்கூடிய ஒரு போக்கு வந்துருச்சு. காரணம் என்னன்னா அது ஒரு சடங்கா மாறிடுச்சு. தக்பீர் கட்டணும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மனசு. சில நேரங்களில் வந்து நம்ம வீட்டுக்கு 2 வீலரோ இல்லை கார்ல போனோம்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு வரோம் இல்லை கடையில வீட்டுக்கு வரோம்னா நீங்க எதோ திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, வண்டி சரியா போயிட்டு இருக்கும். அது பழக்கம் ஆயிட்டு அனிச்சையில மாறிடுச்சு. அதே போல ஓதுவது கூட ஒரு அனிச்சையிலாக மாறிவிட்டது. உலக ஓர்மை வர வேண்டும் என்றால் நாம் ஓதக்கூடிய விஷயங்களை நாம் செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன வாக்குறுதியை கொடுக்கிறோம், அந்த வாக்குறுதியின்படி நாம் செயல்படுகிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி இன்னும் சொல்லணும்னா இந்த தொழுகையை பற்றி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். தொழுகை இஸ்லாத்தின் ஒரு முழுமையான வழிபாடு என்ற ஒரு நூல் நமாஸ் ஜாமி உண்மாட நூலிலே போலாம் ஃபாரூக் கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. தொழுகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 விதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. அதிலே தான் தக்குவாவுக்கான பயிற்சி இருக்கிறது, சபர் பொறுமைக்கான பயிற்சி இருக்கிறது, இஹ்சானுக்கான பயிற்சி இருக்கிறது, திக்ர், தஸ்பீஹ், கீழ்ப்படிதல், தீமையை விட்டு விலகுதல், பாவங்களுக்கு பரிகாரம், நன்மை ஏவுதல், தவறுகளை கலைமுறை, ஒழுங்கு கட்டுப்பாடு போடப்பட்ட 11 விதமான பாடங்கள் படிப்பனைகள் தொழுகையில் இருக்கிறது. கண்ணியத்துக்குள்ளே தொழுகை என்பது ஒரு சடங்கு அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல, அது ஒரு வழிபாடு. வழிபாடு என்றால் இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படுவதற்கான ஒரு பயிற்சி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அதே தொழுகை எப்ப வீணா போகும் தெரியுமா? ஃபவைலுல் முஸல்லீன், கேடுதான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாவூன், அவர்கள் தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராவூன், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாவூன், சாதாரண தேவைகளுக்கான பொருளை கூட மக்களுக்கு கொடுத்து உதவுவதை தடுக்கிறார்கள். தொழுகை என்ன செய்யணும்? நம்மளை நல்லவர்களாக மாற்ற வேண்டும். நம்முடைய பார்வைகளை பாதுகாப்பதற்கு தொழுகை பயன்பட வேண்டும். நல்ல பேச்சுக்களை தூண்டக்கூடியதாக தொழுகை மாறிவிட வேண்டும். தீய விட்டு தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இந்த தொழுகை நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லிநஃப்ஸி, யாரேனும் நேர்வழியை மேற்கொண்டால் அவருடைய நேர்வழி அவருக்கே பெய்தரும். அல்லாஹ் கொண்டு ஃபமன் தல்ல ஃபஇன்னமா யதுல்லு அலைஹா, யாரேனும் வழிகட்டு போனால் அந்த வழிகேடு அவனுக்கே தீங்கு விளைவிக்கும் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லிநஃப்ஸி ஃபமன் தல்ல ஃபஇன்னமா யதுல்லு அலைஹா, ஒரு நேரான வழியை மேற்கொள்கிறான் என்றால் அவனது நேரான வழி அவனுக்கே பயனளிக்க முடியும். ஃபமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸி, யாரேனும் நன்றி செலுத்தினால் அது அவருக்குத்தான் உரியது, அவருக்கே நன்மை தரும். ஃபமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது நஃப்ஸி, யாரேனும் அல்லாஹ்வுடைய பாதையை கடுமையாக முயற்சி செய்கிறார் என்றால் அந்த முயற்சி அவருக்குத்தான் பயனளிக்கும். இன்னும் சொல்கிறான், ஃபமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லிநஃப்ஸிஹி, மேலும் எவர் தூய்மையை மேற்கொண்டாலும் அவர் தனது நலனுக்காக மேற்கொள்வதாக நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கிறான். நம்மை வெட்டியாட கூட்டத்திற்கு செல்வதற்காக அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை நமக்கு கடமையாக்குகிறான். நம்மை முழுமையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கான ஒரு அன்றாட ஒரு ராணுவ கட்டமைப்பு போன்ற பயிற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையின் மூலமாக தந்திருக்கிறான். நாம் ஒரு ஜித்மாயத்தோடு, ஒரு கூட்டமைப்போடு, ஒரு தலைமையின் கீழே ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஒரு ஒருங்கிணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையின் மூலமாக கொடுத்திருக்கிறான் என்றால் இந்த தொழுகையின் நோக்கத்தை, மகாசிதுகளை, அந்த நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தொழுகை அப்படி நாம் தொழுதோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே சுவனம் நமக்கு கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவன் சொல்வதை போல அன்துமுல் அவ்னவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலே மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்கி இருக்கணும்னு சொல்கிறார் அல்லவா? அதற்கு உரித்தானவளாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக தொழுகையை பேணி தரக்கூடியவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபாக்கள் எப்படி தொழுகையின் மூலமாக கண்குளிர்ச்சி கண்டார்களோ, தொழுகையிலே அந்த இறைவனுடைய அந்த இணக்கத்தை பெற்றுக் கொண்டார்களோ, அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிடுவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.